சினிமாவுல உச்சத்தில் இருக்கும்போதே பல்வேறு காரணங்களால் நடிப்பிற்கு டாட்டா காட்டிவிட்டு பின்னர் எதிர்பாராத விதமாக ரீஎன்ட்ரி கொடுத்த நடிகர்கள் பற்றி பார்க்கலாம். நடிகர் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் பிஸியானதும் 2007 ஜோதிகா சினிமாவுக்கு ஒரு தற்காலிக பிரேக் விட்டாங்க. இனிமே அவங்க நடிக்க வரமாட்டாங்கன்னு எல்லோரும் நினைச்சப்போ 8 வருஷம் கழிச்சு 2015 36 வயது நிலை படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. படம் சும்மா தாறுமாறு ஹிட், பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அமைஞ்சது. அப்போ ரீஎன்ட்ரி கொடுத்த ஜோதிகா இப்போ வரைக்கும் சூப்பரா நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பாலிவுட் வரைக்கும் போய் அஜய் தேவ்கான், மாதவன் டாப் ஸ்டார் கூட நடிச்சு அசத்திட்டு இருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அரசியல்ல இறங்கின அந்த சமயத்துல இனிமே முழு நேரமும் அரசியல் தான், சினிமாவை விட்டு விலகப் போகிறேன் அப்படின்னு ஒரு அதிரடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு கமல். சில வருஷ இடைவெளிக்கு பிறகு அவரோட தீவிர ரசிகனான லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விக்ரம் படத்துல நடிச்சாரு. இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சது. ஆண்டவர் இன்னும் ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு இந்திய சினிமாவையே மிரள வச்ச அசுரத்தனமான கம்பேக் அது. 2011 ஸ்ரீ ராமராஜ்யம் படத்துல சீதையா நடிச்சு முடிச்சதும் இதுதான் என் கடைசி திரைப்படம், இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்லயே அழுதுகிட்டே விடை பெற்றாங்க நயன்தாரா. ஆனா அவங்க லைஃப்ல நடந்த சில மாற்றங்களுக்கு பிறகு 2013 ராஜாராணி படம் மூலமா மீண்டும் மாசா என்ட்ரி கொடுத்தாங்க நயன்தாரா. அந்த செகண்ட் இன்னிங்ஸ்க்கு பிறகுதான் அவங்க தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத லேடி சூப்பர் ஸ்டார் என்ற உச்சத்தை தொட்டாங்க. மலையாள சினிமாவில டாப்ல இருந்தப்போ நடிகர் திலீப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொத்தமா 14 வருஷம் திரையுலக விட்டு விலகி இருந்தாங்க மஞ்சு வாரியார். அதற்கு பிறகு 2014 ஹவ் ஓல்ட் ஆர் யூ படம் மூலமா கேமரா முன்னாடி வந்தாங்க. அந்த நேரத்துல மலையாளத்துல கலக்குனது மட்டும் இல்லாம தமிழ்ல தனுஷ் கூட அசுரன், அஜித் கூட துணிவு போன்ற படங்கள்ல நடிச்சாங்க. இப்போ வரைக்கும் டாப் ஹீரோயா வலம் வராங்க மஞ்சு வாரியார். 2011 தேர்தல் அப்போ வந்த சில சர்ச்சைகளால வடிவேலுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சது. ஒரு கட்டத்துல படம் நடிக்க தடையும் விதிக்கப்பட்டது. இனிமே நான் நடிக்க மாட்டேன், என்னை யாரும் நடிக்க விட மாட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்தோட தெரிவித்திருந்தார் வடிவேலு. பல வருஷ இடைவெளிக்கு பிறகு தடைகள் எல்லாம் விலகி நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் மூலமா வந்தாரு. குறிப்பா மாரி செல்வராஜ் இயக்கத்துல வந்த மாமன்னன் படத்துல அவரோட மிரட்டலான குணச்சித்திர நடிப்பு வடிவேலுவோட 2வது இன்னிங்ஸ வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த சிம்ரன் 2003 கல்யாணமானதும் மும்பைல செட்டில் ஆகி சினிமாவை விட்டு மொத்தமா ஒதுங்கினாங்க. ஆனா சில வருஷம் கழிச்சு கௌதம் மேனன் இயக்கத்துல வந்த வாரணம் ஆயிரம் படத்துல சூர்யாவுக்கு அம்மாவாகவும் ஜோடியாகவும் நடிச்சு ஒரு கிளாஸான ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பேட்டை, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பல வெற்றி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இந்திய சினிமாவோட முதல் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுகிற ஸ்ரீதேவி 1997 போனி கபூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்க 15 வருஷம் நடிப்பை ஓரமா வச்சாங்க. அதற்கு பிறகு 2012 வெளியான இங்கிலீஷ் படம் மூலமா அவங்க கொடுத்த கம்பேக் உலக லெவல்ல பாராட்டுகள் அள்ளிச்சு. அதற்கு பிறகு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. நிஜமாகவே இவங்க எல்லோரோட ரீஎன்ட்ரியும் திறமை இருந்தா எப்ப வேணாலும் ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.